பட்டுப்புடவைகளை பாதுகாக்கிறதுக்கான சில வழிகளை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் பட்டுப்புடவை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம், இல்ல பட்டு வேஷ்டியா கூட இருக்கலாம், அது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியம். அத ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கோ அப்படியே கட்டிட்டு நகையெல்லாம் அள்ளி போட்டு போகும்பொழுது ஒரு மாதிரியான ஒரு மனதுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு ஃபீல்காகவே பட்டுப்புடவை அட்லீஸ்ட் ஒன்னாவது வந்து பெண்கள் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுடைய விருப்பத்தின்படி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை பராமரிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு தனி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கரெக்டா பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா அது வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அந்த மாதிரி பட்டுப்புடவைகளை நீங்க எப்படி பராமரிக்கலாம்? நம்பர் 1, பட்டுப்புடவைகளை ஒரு புடவைக்கு மேல இன்னொரு புடவையா அடுக்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால உராய்வு ஏற்படும். அதனால துணியினுடைய தன்மை வந்து வேஸ்ட் ஆயிடும். சோ ஒரு மஞ்சப்பைக்குள்ள வச்சு பீரோல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சப்பை வெரி சிம்பிள். இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது பைகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா தனியா ஒரு புடவைக்கு ஒரு பை அது வச்சு அதுக்கப்புறமா நீங்க பீரோல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2, ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க பட்டு புடவை போட்டு போயிட்டு வரீங்க, வந்த உடனே அது வேக வேகமா மடிச்சு வச்சிடக்கூடாது. அதை வந்து ஒரு 4ஆ மடிச்சு ஒரு இடத்துல நல்லா காய போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவதா, பட்டுப்புடவை ஒருவேளை நீங்க வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல அழுக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உடனடியா அதை நீங்க ட்ரை வாஷுக்கு கொடுக்க கூடாது. பட்டுப்புடவைய அடிக்கடி துவைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதனுடைய தரம் வந்து வீணாயிடும். சோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரை படுது அப்படின்ற வரும்பொழுது அதை வெட் டிஷ்யூ வச்சு அந்த இடத்துல தொடச்சிக்கலாம். அதுவே நீங்க ரொம்ப அழுத்தி தொடச்சிங்கன்னா சாயம் போயிடும். அதனால நீங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு பவுடர் ஆர் விபூதி அடிச்சு அதுக்கப்புறமா நீங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். கடலை மாவு, பச்சைப்பயிறு மாவு வச்சு எண்ணெய் கரையை வந்து போக்கலாம். அதுவே அந்த எண்ணெய் கரை ரொம்ப நீக்கவே முடியாத அளவு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இருந்ததுன்னா அப்புறமா வேணா நீங்க ட்ரை வாஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல பட்டு புடவையை துவைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க, ட்ரை வாஷ்க்கு கொடுக்கல, எனக்கு வீட்லயே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா முந்தி தனியா பாடி தனியா நீங்க வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அதிக கெமிக்கல் இருக்கக்கூடிய வாஷிங் பவுடரோ லிக்விடோ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியான நான் கெமிக்கல் ஆர் கம்மியான கெமிக்கல் அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு சரியா அந்த பட்டுப்புடவையை வீட்டுல துவைக்க தெரியல அப்படின்னா நீங்க துவைக்காதீங்க, ட்ரை கிளீனிங்கே கொடுத்துருங்க. நம்பர் 5, பட்டுப்புடவையை அதிக நாட்களுக்கு துவைக்காம வச்சிருக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ணாமலே இருக்கிறீங்க, அது உள்ளேயே இருக்குதுனாலுமே அது வேஸ்டா போயிடும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அதை கண்டிப்பா கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அயன் பண்ணும்பொழுது டைரக்டா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணக்கூடாது. ஜரிகையை திருப்பி அது மேல ஒரு துணி வச்சுதான் அயன் பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இந்த பட்டுப்புடவையில. சோ எக்காரணத்தை கொண்டும் பட்டுப்புடவைய சூரிய ஒளியில காய போடக்கூடாது, நிழல்ல தான் வந்து காய போடணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை பட்டுப்புடவைய பீரோல இருந்து எடுத்து வேற மாதிரி மடிச்சு நீங்க உள்ள வைக்கணும். அது ஒரே மடிப்புல இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பட்டுப்புடவைகளையும் நீங்க மடிச்சு வைக்க கூடாது. சில பட்டுப்புடவைகளை சுருட்டி வைக்கணும். அந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு. அதனால நீங்க வாங்கும் போதே கடைக்காரர்கிட்ட இது எந்த மாதிரி மடிச்சு வைக்கணும், எந்த விதத்துல அப்படின்றத கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இவ்வளோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்க இந்த பட்டுப்புடவையை பாதுகாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு பட்டுப்புடவை மேல இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன? இந்த வீடியோல உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.